தூத்துக்குடி ஸ்ரீவைகுண்டம் குமரகுருபரர் சுவாமிகள் பள்ளியில் ஆய்வு மேற்கொண்ட மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி வகுப்பறைகளில் வரையப்பட்டிருந்த சாதிய அடையாளங்களை மாணவர்களிடம் பெயிண்ட் டப்பாவை கொடுத்து அழிக்க செய்தார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களுடன் எமது செய்தியாளர் முத்துவேல் இணைகிறார். முத்துவேல், வணக்கம். இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே நேற்று முன்தினம் பள்ளி மாணவன் தேவேந்தர் ராஜ் என்பவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தி சம்பவத்தில் 2 இளம் சிறுவர்கள் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கு SC/ST ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணை எடுத்துள்ளது. இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டத்தில் அமைந்துள்ள குமரகுருபர சுவாமி மேல்நிலைப் பள்ளிக்கு வருகை தந்தனர். தொடர்ந்து மாணவர்கள் முன்னிலையில் சாதிய பாகுபாடு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. குற்ற வழக்குகளில் ஈடுபடாமல் படிக்கும்போது என்னென்ன பிரச்சனை வரும், வேலைக்கு செல்லும் போது ஏற்படும் பிரச்சனை குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆல்பர்ட் ஜான் மாணவர்களோடு மத்தியில் பேசினார். அதைத் தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத் பேசுகையில், பள்ளி மற்றும் வளாகத்தில் ஜாதி குறித்து மாணவர்கள் எந்த கருத்துமே பேசக்கூடாது, பள்ளி வளாகத்தில் ஜாதி குறித்து எழுத்துக்கள் அடையாளங்கள் எழுதக்கூடாது என்று அறிவுரை வழங்கினார். அதைத் தொடர்ந்து பள்ளி வளாகம் மற்றும் பள்ளி வகுப்பறையில் வரையப்பட்டிருந்த ஜாதி அடையாளங்கள் மற்றும் எழுத்துக்களை மாணவர்களிடம் பெயிண்ட் டப்பா கொடுத்து அளிக்க செய்தார். வழிமுறைகளாக கடைபிடிப்பேன். சுயமரியாதை கொண்டவையாக எனது செயல்பாடுகள் அமையும். சமத்துவம், சகோதரத்துவம், சமதர்மம் ஆகிய கொள்கைகளுக்காக என்னை ஒப்படைத்துக் கொள்வேன். இந்நாளில் உறுதியேற்கிறேன்.